Okay, so welcome to Zeno Talks. Today, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஷோ லைவ் டாக் இது பிகாஸ் இன்னைக்கு வந்து we are going to have a gynecologist with us. Zeno Talks start பண்ணதுலேருந்து I had a lot of people actually coming in and talking about various things. But இன்னைக்கு வந்து it's going to be very special because I have DR.Priya Kalyani with me. She is a gynecologist and obstetrician from KM SPECIALITY HOSPITal. நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன்னா we have just 1 hour and வந்து lot of questions இருக்கு. So without wasting the time, I'll just add her, DR.Priya Kalyani. So வந்து நான் Priya Kalyani doctor நான் வந்து add பண்றேன். She is a gynecologist. இன்னைக்கு நம்மளோட Hi doctor, good evening. Hi me. How are you? I'm good doctor. How are you? I'm doing well, thank you. How was your day? Yeah. How is your day? Okay. This week has been busy. Today was okay. Yeah, I understand. So first வந்து நான் லைவ் போறதுக்கு முன்னாடி I want to thank you for 3 reasons. So first வந்து என்னோட டெலிவரி நீங்க பண்ணீங்க. So அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய வாட்டிக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். But still I want to thank you now also because என்னோட pregnancy journey full stress free-ஆ ஒரு கூலா நான் போனேன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்க தான். So எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்பவுமே நான் வந்து உங்ககிட்ட வரும்போதே ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி தான் வந்து நான் கேட்பேன். சோ அந்த அளவுக்கு என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், டாக்டர் சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்ட்டு உட்காந்துருப்பேன். சோ வந்து அதுக்குள்ள ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ நார்மலாவே பிரெக்னென்ட் விமன் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் தான் தே ஆர் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி பிரெக்னென்ட் விமனுக்கு. சோ வி ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி. சோ அண்ட் எஸ்பெஷலி இந்த டைம்ல, இந்த கோவிட் டைம்ல வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டோம் தட் டாக்டர்ஸ் ஆர் தி ரியல் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டைம்ல டெலிவரி பார்க்க நீங்க உங்களோட லைஃப் ரிஸ்க் பண்ணி நீங்க பண்றதுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தேர்டா என்னோட லைவுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thanks Nani, thank you for inviting me too. So இன்னைக்கு வந்து we are going to talk about women's health, அதுக்கப்புறம் pregnancy and postpartum. So many questions வந்து postpartum and pregnancy related தான் வந்திருக்கு. So நான் உங்களுக்கு வந்து just 1 hour liveன்றதால I'll just go quickly with all the questions. I think I sent you the questions I got it, illa? Yes, I have noted them also. Yeah. Okay, so first question வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து விமன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்னு நம்ம நினைக்காத நார்மலா நம்மளோட லைஃப்ல நார்மலா நடக்கிற விஷயங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். இப்ப பீரியட்ஸ் வந்து எவ்ரி மந்த் நமக்கு வரும். அது சில பேருக்கு வந்து பீரியட் கிராம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ பீரியட் கிராம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. சோ ஒரு சைட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களோட ஃபர்டிலிட்டி வந்து அதுல இதாகும், அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அண்ட் வந்து ஃபர்டிலிட்டிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இஃப் தட் இஸ் த கேஸ் நம்ம வந்து அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாமா? See, periodsங்கிறது இட் இஸ் வெரி வெரி ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தருக்கு 7 நாள் 10 நாள் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரே நாள் தான் இருக்கலாம், ஜஸ்ட் ரொம்ப கம்மியா படுதுன்னு சொல்லிட்டு அதுவும் ப்ராப்ளமா சொல்லுவாங்க. சில பேருக்கு வரதே தெரியாது, பெயினே இருக்காது, சில பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் see, if it is mild pain, டேப்லெட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. என்ன சாப்பிட போறீங்க? மிஞ்சி போனா பெயின் கில்லர் எடுத்துக்க போறீங்க. பட் அந்த சிவியர் பெயின் இருக்கு, என்னால வேலைக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, and it is associated with vomiting அப்படினாலே it is a more severe kind of pain ன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து தாராளமா வந்து மாத்திரை சாப்பிடுறது அந்த 1 or 2 டேஸ்க்கு 1 or 2 டோசஸ் சாப்பிடுறது தப்பே கிடையாது. இப்ப சாப்பிடுற மாத்திரை அவங்களுக்கு வந்துட்டு பிற்காலத்துல ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு அர்த்தமே கிடையாது. So there is no reason why you should suffer. So if it is very severe, தாராளமா எடுத்துக்கலாம். But for mild pains எல்லாத்துக்குமே we should not get into the habit of having painkillers. அதுக்கு especially for the young girls யோகா பண்றது ரொம்ப நல்லது. both for irregular periods, pain during periods, இது எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்து பெண்கள் யோகா பண்ணாங்கன்னா அது கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மாத்திரையே சாப்பிடலாம். Naturally we can get rid of the pain. Yes. ஓகே சோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படின்னா, நியூலி மேரிட் கப்பல் இருப்பாங்க. சோ வந்து அவங்க நிறைய பேருக்கு வந்து உடனே அவங்க வந்து கன்சீவ் ஆயிருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து இமீடியட்டா அவங்களுக்கு ட்ரை பண்ணா கூட கன்சீவ் ஆக மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும் போது when is the ideal time to consult a doctor?
பிகாஸ் நம்மளோட சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் நம்ம எல்டர்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து நெக்ஸ்ட் என்ன குட் நியூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து எப்ப டாக்டரை கன்சல்ட் பண்றது இஸ் a better thing actually? See, கல்யாணம் ஆனோட when you want to start planning your family, அதை you and your husband should discuss. But as you rightly said, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி இல்ல, கல்யாணம் ஆன அடுத்த மாசத்துல இருந்தே ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்க the stress levels of the couple start going up. அவர் வேலைக்கு போனார்னா கொலீக்ஸ் கேக்குறது இதேதான். வெளியில எங்க போனாலும் நம்ம ஊர்ல ஸ்டாண்டர்ட் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் எப்ப ஆகுது, அடுத்த கல்யாணம் ஆனோட முதல் குழந்தை எப்படி, ஒரு குழந்தை பெத்தா போதும் வாங்க, அதுக்கு 2 years கூட ஆகக்கூடாது, ரெண்டாவது குழந்தை எப்போ, பொண்ணுன்னா பையன் வேணும், பையன்னா பொண்ணு வேணும். So this is India, that you can't help it as such. But when a couple have been trying for 1 year, 12 மாசம் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பிரெக்னன்சிக்கு, தட் இஸ் எந்த ப்ரொடெக்ஷனும் எடுத்துக்காம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க, ரெகுலர் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க, அப்படியும் they have not been able to achieve pregnancy அப்படின்னா then that is the time to meet a doctor. ரொம்ப நாள் வெயிட் பண்றது யூஸ் கிடையாது, because 80% of the couples, if they have been trying for 12 months, they should have got pregnant on their own. Correct. Okay, on that. ஓகே, இப்ப வந்து கோவிட் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுது, எஸ்பெஷலி பிரெக்னென்ட் விமனுக்கு நிறைய வந்து கொரோனா வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ்ல கேக்குறோம். சோ இப்ப வந்து என்ன மாதிரி டைம்ல வந்து பிரெக்னென்ட் விமன் டாக்டர் கிட்ட வரலாம்? பிகாஸ் எவ்ரி டைம் இப்ப நம்ம யூஸ்வலா வர மாதிரி நம்மளால இப்ப வர முடியாது. சோ பிரெக்னென்ட் விமன் வந்து என்ன மாதிரியான என்ன எமர்ஜென்சிஸ்ல அவங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியே ஆகணும், அண்ட் என்ன ஸ்கேன்ஸ்லாம் அவங்க இம்பார்ட்டன்டா எடுத்துக்கணும் இந்த டைம்ல? See, correct, that's a very good point as such, because கொரோனாங்கிறது இப்ப வந்து we have to start living with கொரோனாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பட் பிரெக்னன்சில பிரெக்னென்ட் விமன் மோர் prone to develop கோவிட் கிடையாது. பட் பிரெக்னன்சில வந்துருச்சுன்னா நம்ம குழந்தைய பத்தியும் யோசனை பண்ணும், ஏர்லியர் டெலிவரி, ப்ரீடம் லேபர், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எதுக்கு நம்ம யூஸ்வலி லைக் யூ செட் 28 வாரம் வரை மந்த்லி செக்அப், அதுக்கப்புறம் வந்து once in 2 weeks, கடைசி மாசத்துல வாரத்துக்கு ஒரு வாட்டி வர சொல்லுவோம். பட் இவ்வளவு வாட்டி வெளியில வந்துட்டு போகும்போது நம்ம நிறைய பேரை பாக்குறோம், டிராவல் பண்றோம், வெயிட் பண்றோம், சோ நம்மளோட எக்ஸ்போஷர் டைம் ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கறதுனால இப்போ நம்பர் ஆஃப் விசிட்ஸ கம்மி பண்ணிக்கலாம்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் விசிட் ஐ வில் அட்வைஸ் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ப்ராபப்ளி ஒரு 6 to 7 வீக்ஸ்ல வந்தா, ஒன்னு we can confirm that it is வந்து an intrauterine pregnancy and heart beatum தெரியுதான்னு, because we don't want to miss an ectopic pregnancy at that stage. டியூப்ல நிக்கிற pregnancy நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து probably 12 week scan, 12 to 14 weeksல NT scan ன்னு சொல்லிட்டு பண்ணுவோம், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி மெஷர்மெண்ட்னு. அது பாப்பாக்கு டவுன் சிண்ட்ரோம்கான ரிஸ்க் அதிகமா கம்மியான்னு பாக்குறதுக்கான ஸ்கேன். அது நார்மலா இருந்தா டைரக்டா நம்ம 20 வீக் ஸ்கேன், அனாமலி ஸ்கேன், பேபி நல்லா உருவாயிருக்கான்னு ஒரு உறுப்பா பாக்குற ஸ்கேன், we could do that. அதுக்கப்புறம் 32 வாரம் 8 மாசம் முடிவுல பேபி சுத்தி இருக்க தண்ணி நல்லா இருக்கா, அதோட growth நல்லா இருக்கான்னு பாக்குறது. இது லோ ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ஓகே, கட்டிங் டவுன் த நம்பர் ஆஃப் விசிட்ஸ். பட் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் அது அவங்களோட கண்டிஷன் பொறுத்து அவங்க கைனக்கு என்ன சொல்றாங்களோ, இட் இஸ் பெட்டர் டு ஸ்டிக் டு தட் as such. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து பிரெக்னென்ட் விமன் வந்து இப்ப புதுசா இந்த லாக்டவுன் பீரியட்ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போறதுக்கு பயப்படுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் விசிட் இஸ் ரெக்கமெண்டட் இன் 6-7 வீக்ஸ்ல நம்ம கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்றது இஸ் a better thing இல்லையா? ஏன்னா இப்ப லாக்டவுன் முடிஞ்சு முக்காவாசி பேர் they are able to have access to a doctor as such. If possible na it is better. பட் அவங்களுக்கு வயிற்று வலி இல்ல, ஸ்பாட்டிங் இல்ல, எந்த ப்ராப்ளமே இல்ல, அவங்க கிட்ட டாக்டருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த 12 வீக்ஸ்ல போறது பெட்டர். அந்த ஏர்லி ஸ்கேன் ஹார்ட் பீட் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, மெயினா அது கர்ப்பப்பைக்குள்ள நின்னு இருக்கான்னு. பட் டியூபல் பிரெக்னன்சி நம்மளுக்கு வயிற்று வலி, மைல்ட் ஸ்பாட்டிங் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலி கொடுக்கும். So it is better to confirm, but முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த 12 to 14 வீக்ஸ் ஸ்கேன் அது பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. சோ இப்ப பிரெக்னென்ட் விமனுக்கு தான் நிறைய வந்து கொரோனா, அவங்களும் வந்து they are exposed to it அப்படின்னா நம்ம என்ன precautions எல்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்?
See, pregnancy is not one of the risk factors for COVID as such. It is more elderly in solranga. Comorbidities like diabetes is a very big risk factor. Uncontrolled sugars irukavungalukku nariya serious complications ஏற்படுத்துது. But pregnant ladies க்கு corona வந்தா அது இன்னும் ஜாஸ்தி வந்து problems கொடுக்கும், complications கொடுக்கும்னு சொல்லிட்டு it is not true as such. So like any other non-pregnant individual, we have to take care as such. That is என்ன சொல்றது, social distancing, வெளியில வந்து அடிக்கடி போகாம இருக்கிறது. சோ அதனால வீட்டுக்கு வந்த உடனே நிறைய ஸ்டெரிலியம் போட்டுட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. சோப் அண்ட் வாட்டர் வச்சு அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸ் கை கழுவுறது. வெளியில போகும்போது வித்தவுட், இப்ப நம்ம கொரியா மாதிரி ஆயிட்டோம், எங்க போனாலும் வெளியில you can see people wearing masks and masks have become the new fashion statement matching with your clothes and whatever. So probably you should start wearing mask எங்க போனாலும். வீட்டுக்குள்ள if it is a known circle தேவையில்லை, பட் வெளியில போகும்போதெல்லாம் மாஸ்க் போட்டுக்கணும். So these are methods by which we can definitely reduce our risk of getting COVID as such. Okay. So if a pregnant woman, if she is affected with corona, wombல இருக்க அந்த பேபிக்கும் அது இருக்கும்னு ஏதாவது ஸ்டடீஸ் இருக்கா? நியூபார்ன் அவங்க டெலிவர் பண்ணும்போது பேபிக்கும் கோவிட் இருக்க சான்சஸ் இருக்கா? At present vertical transmission, that is அம்மா கிட்ட இருந்து நஞ்சு வழியா குழந்தைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கொரோனால கண்டுபிடிக்கப்படவில்லை. சோ அதனால வந்துட்டு பேபி பிறந்த உடனே அம்மாக்கு கொரோனா இருந்தா எப்படி குழந்தைக்கு தொத்து வரலாம்னா, தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்ம கிட்டையே வச்சிருப்போம், க்ளோஸ் பாண்டிங் அண்ட் கான்டாக்ட் இருக்கும். பட் அது கூட கொடுக்க கூடாதுன்னு இந்தியா மாதிரி நம்ம கண்ட்ரில சொல்றது கிடையாது. பிகாஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நியூமரஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. சோ அம்மாக்கே இருந்தாலும் குழந்தைக்கு வராம இருக்கணும்னா மாஸ்க் போட்டுக்கணும். சோ தட் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் இது. இருமும் போதோ தும்மும் போதோ வர அந்த நீர் துளிகள்ல தான் வந்துட்டு கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது. சோ கைய நல்லா கழுவிட்டு கிளீனா வந்து ட்ரெஸ் மாத்திட்டு மாஸ்க் போட்டுட்டு யூ கேன் ஸ்டில் ஃபீட் யுவர் பேபி when you are COVID பாசிட்டிவ் அப்படிங்கும் போது. பட் ஆனா டைரக்டா பேபிக்கு போகும்னு சொல்லிட்டு கிடையாது, ஒன்லி ஆஃப்டர் பர்த் கான்டாக்ட்ல தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. So now இப்ப after the baby is born, corona இல்ல அப்படின்னா கூட நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்க வீட்ல லைக் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்ப வர்றது வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க அவங்களுமே. சோ நம்ம வீட்ல சில எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்காக நம்ம வெளியில போறோம், வாங்கிட்டு வரோம். சோ நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ நம்ம எதுவும் அவங்களுக்கு மெடிகேஷன் எதுவுமே கொடுக்க முடியாது. சோ இன் தட் கேஸ் நம்ம எப்படி நியூ பார்ன் பேபிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்? பேபிஸ் ப்ரொடெக்ட் பண்றது உனக்கு ரொம்ப ஈஸி ஆச்சு. பிகாஸ் நம்மளாவது வந்து காய்கறி பழங்கள் என்னெல்லாமோ சாப்பிடுறோம், வெளியில போறோம், பால் குடிக்கிறோம், ஒரு டம்ளரை தொடுறோம், தட்டை தொடுறோம், இன்னொருத்தர் தொட்டது. பட் நியூ பார்ன் பேபிஸ் ஆர் நாட் கோயிங் டு டு எனிதிங். when you wrap them up securely, அவங்க பாட்டு சேஃபா ஒரே இடத்துல படுத்துக்க போறாங்க. அண்ட் அவங்களுக்கு இம்யூனிட்டி மெயினா கொடுக்கறது எது? It is your breast milk as such. Your breast milk is which and the cholesterol na varadu initial few days la, it is antibody rich. நாளைக்கு பின்ன அதுக்கு immunity develop பண்றதுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுக்கு எல்லாம் அதுதான் உதவுறது. So breastfeeding will definitely help your baby to combat any infection, not only corona, any infection better as such. Okay. So one of the ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பிரியங்கா சுரேஷ்னு சொல்லிட்டு, எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் பிரெக்னன்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ எம் நாட் வெரி, எனக்கு ரொம்ப தெரியல எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னு. if you can just explain. The endometriosis is a very very chronic troublesome condition for the lady, because வந்து ஒன்னு ஈச் மந்த் நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும்போது அவங்க சஃபர் பண்ணுவாங்க. பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே வலி ஆரம்பிக்கும். அண்ட் அது பீக் ஆகி பீரியட்ஸ் வந்தோடனே தான் பெயின் வந்து கம்மியாகும். So what is endometriosis ன்னு கேட்டீங்கன்னா, endometrial lining is the inner lining, யூட்ரஸ்ல இருக்கிறது. அது நம்ம யூட்ரஸ்க்கு வெளியில near the uterus, on your ovaries, கருமுட்டை பை மேல, பெல்விஸ்ல இதுல எல்லாம் இருந்துச்சுன்னா அது பேர் endometriosis. அது எக்டோபிக் சைட்ல இருக்கு அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு ஈச் மந்த் பீரியட்ஸ் வரும்போது உனக்கு அந்த டிஷ்யூ வந்து வெளியில வந்துடுது. பட் ஆனா ஓவரிஸ்ல இட் வில் கண்டினியூ டு ப்ளீட். பட் அது வெளியில வர்றதுக்கு இடம் இல்ல. ஸோ இட் வில் ஃபார்ம் அ blood filled cyst which is called a chocolate cyst. And அந்த பெல்விஸ்ல இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்க ஆரம்பிக்கும். யூட்ரஸ், ஓவரிஸ், டியூப்ஸ் எல்லாமே இது வந்துட்டு ஒன்னா ஜாயின் ஆயிட்டு ஃப்ரோசன் பெல்விஸ்னு லாஸ்ட் ஸ்டேஜ்ல சொல்லுவோம். So all those additions will cause severe pain as such. Endometriosis பொறுத்த அளவுக்கு two things. One is the pain which is very severe and always அதுதான் சஃபர் பண்றாங்க.
இன்னொன்னு சப்ஃபர்டிலிட்டி, மீனிங் வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு கொஞ்சம் டிலே இல்ல கஷ்டங்கள் ஏற்படலாம். பட் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு சும்மா சும்மா சர்ஜரி பண்றதோ அதை கரைக்கிறதுக்கு மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதோ யூஸ் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம்டா இருந்தா we should try to finish our family as fast as possible so that நம்ம டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் அந்த கண்டிஷனுக்கு கொடுக்க முடியும்னு. பட் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்கள பிரெக்னென்ட் ஆக்குறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சி செய்வோம். ஓகே, சோ இப்ப இத பத்தி பேசும்போது ஐ ஜஸ்ட் காட் ஐ ரிமெம்பர்ட் ஃபைப்ராய்ட்ஸ். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஐ எம் ஹியரிங் லைக் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்கு தான் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். பட் இப்ப கொஞ்சம் யங் பீப்புளுக்கு எல்லாமே வருது. சோ வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் இஸ் தேர் எனி வே தட் வி கேன் ப்ரொடெக்ட் ourselves from getting fibroids? ஃபைப்ராய்ட்ஸ்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் வந்து அந்த மயோமெட்ரியம்ங்கிறது மசில் லேயர் ஆஃப் யோர் யூட்ரஸ். அந்த இடத்துல வந்து அந்த செல்ஸ் அப்நார்மலா க்ரோ ஆகி ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிறது தான் ஃபைப்ராய்டு எசச். இது யாருக்கு வரும், எதனால வரும், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுனாலயா, அதனால நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி எதுவும் கிடையாது. லிட்டில் பிட் ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கு, பட் இட் இஸ் an abnormal growth of cells in that particular area in your body as such. ஃபைப்ராய்ட்ஸ் இப்போ ஏன் நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம், முன்னாடி இருக்க ஸ்கேன் மிஷினுக்கும் இப்ப இருக்கிற ஸ்கேன் மிஷினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. The resolution is very very clear in today's scan machines as such. So very very small things also we are able to pick up much better as such. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் for the fibroids being diagnosed more commonly as such. But ஆனா வந்துட்டு ஃபைப்ராய்ட் டயக்னோஸ் ஆனாலே நம்ம பயப்படணும்னு இல்ல. குட்டி குட்டியா சீட்லிங் ஃபைப்ராய்டு இருக்கிறதுலாம் முக்காவாசி க்ரோவே ஆகாது. இட் இஸ் ஜஸ்ட் a chance finding. எதுக்கோ நம்ம ஸ்கேன் எடுத்தோம் பார்த்தோங்கிறதுக்காக. Only if your fibroid keeps growing, பெருசாயிட்டே போகுது சப்சிக்வெண்ட் இயர்லி நீங்க பாக்குற ஸ்கேன்ல, இல்ல பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியா காஸ் பண்ணுது, இல்ல பெயின் டியூரிங் பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு, இல்ல அது கரு நிக்கிற இடத்துக்குள்ள அந்த சென்டர் ஏரியா கேவிட்டின்னு சொல்றது சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட்ஸ், அங்க க்ரோ ஆகிறதுக்கு பேரு, அந்த இடத்துல இருக்கு, அப்ப கரு நிக்கிறதுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது ப்ராபப்ளி உங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். பட் நாட் ஆல் ஃபைப்ராய்ட்ஸ் ஹேவ் டு பி ட்ரீட்டட். ஃபைப்ராய்ட்ஸ் பார்த்தாலே நம்ம குழந்தை பெத்து முடிச்சவங்க ஓல்டர் ஏஜ் குரூப்ல கூட நம்ம ஹிஸ்டெக்டமி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Okay, okay. So and also வந்து thyroid is a very common nowadays. So thyroid வந்து நார்மலா இருக்கவங்களுக்கு பிரெக்னென்ட்டா இருக்கும்போது அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த தைராய்டு இருக்கிற பிரெக்னென்ட் உமன் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சில வருவாங்களா, ஆர் தைராய்டு இருக்கும்போது எப்படி அவங்கள சேஃப் கார்ட் பண்ணிக்கணும், எஸ்பெஷலி when தைராய்டு வந்து டிஸ்ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் a deficiency. தைராய்டுங்கிறது என்ன, தைராய்டு கிளாண்ட் இஸ் a endocrine gland present in our neck. அதுல இருந்து செக்ரீட் ஆற ஹார்மோன் தைராக்சின் சொல்லிட்டு. இது சில பேருக்கு அதிகமா சுரந்தால் ஹைப்பர் தைராய்டிசம்னு பேரு. முக்காவாசி பேருக்கு காமனர் திங் இஸ் ஹைப்போ தைராய்டிசம். சோ அது சுரக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு அந்த ஹார்மோன், சோ கம்மியா சுரக்குதுன்னு. பிரெக்னன்சில அதோட தேவைகள் அதிகமா கொஞ்சம் நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட தேவைகள் சோ ஜாஸ்தி ஆகுது. So TSH வேல்யூ நான் பிரெக்னென்ட்ல less than 5 அப்படின்னா நார்மல்னா, ஏர்லி பிரெக்னன்சி முதல் 3 மாசம் எடுக்கிற பிளட் டெஸ்ட்ல அரௌண்ட் 2.5 to 3 இருந்தா ஓகே. 4 and above இருந்தாலே இட் இஸ் மோர். சோ நான் பிரெக்னன்ட் ஸ்டேட்டஸ்க்கு சோ மாத்திரை சாப்பிடுறது தப்பு இல்ல. சோ நம்மளுக்கு வைட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தா வைட்டமின் மாத்திரை கொடுக்கற மாதிரி, தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்தா தைராய்டு ஹார்மோன் கொடுக்கறாங்க தவிர, இது தைராய்டு ஹார்மோன் இருந்தா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகாது, இன்ஃபர்டிலிட்டி வரும், உங்களுக்கு குழந்தை உண்டானா அதுக்கு ப்ராப்ளம் வரும், எதுவுமே வந்து there is no correlation at all. தாராளமா நீங்க மாத்திரை சாப்பிடலாம். இட் இஸ் ஜஸ்ட் a very small cheap medicine which is the same natural hormone being secreted in your body. So no side effects in pregnancy. அதை எடுத்துக்கோங்க, தைராய்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு 6 வாரம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு டோசேஜ் நம்ம நிறுத்தணுமா கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். Okay, so thyroid பத்தி பேசும்போது we have a question about diabetes also. சில பேருக்கு வந்து early pregnancyயோட starting stageலயே diabetic இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. So அதுல வந்து is it safe to have the baby? Diabetes இருக்கும்போது வந்து அந்த பேபிக்கு வந்து it's not safe ன்ற மாதிரி some people have told me earlier.
சோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, ஆர் இன்சுலின் அந்த மாதிரி எடுத்துட்டு we can continue the pregnancy? Of course, see, there are two types of diabetes in pregnancy. So, ஒன்னு வந்து ஏற்கனவே அவங்க டயபெட்டிக்கா இருக்காங்க, அவங்க கர்ப்பமாறாங்க. அந்த வந்து pre-existing diabetes. It is very very important that அவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்த பிறகுதான் அவங்க பிரெக்னென்ட்டே ஆகணும். இல்ல அவங்களுக்கு ஹை சுகர் அன்கண்ட்ரோல்டா இருக்க டைம்ல அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அப்போ வந்து பேபில மிஸ்கேரேஜஸோ இல்லாட்டி வந்துட்டு குறைபாடுகளோட அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும் போது அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்க, சுகரையும் ஆல் த்ரூ த பிரெக்னன்சி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்னா அதுல ப்ராப்ளமே இல்லை. இன்னொரு டைப் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆர் பிரெக்னன்சினால உண்டாகிற சுகர் சச். அது எப்ப கண்டுபிடிக்கப்படும்? பேபி வளர வளர அதோட செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ்னால நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது, சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது. இது வந்து யூஸ்வலி உங்களுக்கு அந்த 6th மந்த்ல குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு எடுக்கும் போது அதுல ஜாஸ்தியா இருந்தது வேல்யூஸ்னா ப்ராபப்லி யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆர் பிரெக்னன்சி இன்டியூஸ் சுகர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ்ல தான் ஆரம்பிப்பாங்க. பட் அதுல நம்மளுக்கு கண்ட்ரோல் வரலன்னா இன்சுலின் ஊசி எடுத்துக்கிறது தான் நல்லது டெலிவரி வரை அட்லீஸ்ட். ஏன்னா இன்சுலின் வந்து நஞ்ச கிராஸ் பண்ணாது, பேபிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. சோ இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் டு டேக். சோ டயபெட்டிக்ஸ்னா உடனே ப்ராப்ளம் கிடையாது, சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். Okay. So one of the question was there regarding PCOD. So PCOD ங்கிறது வந்து it's a vast topic, but வந்து pregnancy-க்கும் PCOD-க்கும் எந்த connection இருக்கு? Like PCOD இருந்துச்சுன்னா pregnant ஆகுறதுல delay ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. So அது வந்து அவங்க என்ன diet follow பண்ணலாம், என்ன tips இருந்தா PCOD-ய control பண்ண முடியுமா? PCOD கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 80% of the PCOD இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா obesity is one of the accompanying factors as such. PCOD னா என்ன? ஒரு underlying hormonal disturbance in your body. சும்மா ஸ்கேன் பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ல குட்டி குட்டியா சிஸ்ட் இருக்கு, so you have PCOD ன்னு சொல்றது கிடையாது. இட் இஸ் அண்டர்லைன் உங்களுக்கு ஓவரீஸ்ல இருந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன் சரியா செக்ரேட் ஆகிறது இல்ல. சோ மாதம் மாதம் ஒரு கருமுட்டை வளரணும் வெடிக்கணும், அது நடக்கிறது இல்ல. நிறைய கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்குது, பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுங்களால வளர முடியல, அரெஸ்ட் ஆயிடுது, குட்டி குட்டியா நீர் கட்டியா அது அப்படியே வந்து உங்க ஓவரியில தங்கிடுது. சோ உங்களுக்கு ஓவலேஷன் சரியாகல அதுல. சோ உனக்கு மாசம் மாசம் கரெக்டா உங்களுக்கு கருமுட்டை வளரல. கருமுட்டை வளரலன்னா உங்களுக்கு பேபி நிக்கிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து கொஞ்சம் பெர் மந்த் குறையும். சோ நம்மளுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் தவிர பிசிஓடி இருந்தாலே நம்ம பேபி உண்டாக முடியாதுன்னு கிடையாது. பட் ஓவலேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறதுனால மேபி உங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். பட் obesity is a very very common factor associated with PCOD. மாத்திரையே சாப்பிடாம எனக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வெயிட் லாஸ்க்கு தான் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெயிட் குறைய குறைய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தானா செட் ஆகி அவங்களுக்கு பீரியட்ஸ் நார்மல் ஆகிறதுக்கு டெஃபினட்டா சான்சஸ் இருக்கு. இல்லாட்டி நான் மெடிசன் குடுக்கற வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும், நிறுத்தின பிறகும் இருக்குமா அது சொல்ல முடியாது. ஓகே, சோ டயட் அண்ட் எக்ஸசைசஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். டெஃபினட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓஎஸ்ஏ அதுதான். பட் எவ்வளவு பேருக்கு பொறுமை இருக்கு வெயிட் பண்ணி டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சு நான் உண்டாகு அப்படின்னு சொன்னா I will say 80% of my patients don't listen. நான் இதையும் சைட் பை சைட் செய்யறேன் டாக்டர், ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே.